இன்னைக்கு வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்ட்ரல் லிமிட் தியரம். Hi folks, welcome to Learn with me. ஸோ சென்ட்ரல் லிமிட் தியரம் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான தியரம். அண்ட் ஆல்சோ இது வந்து மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்க்கும் அப்புறம் வந்து நம்ம நிறைய எஸ்டிமேஷன் பண்ணுறதுக்கும் இந்த சென்ட்ரல் லிமிட் தியரம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத இன் டீட்டெயிலாக இப்போ வாங்க பார்க்கலாம். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த கிராஃப் எடுத்துகிட்டு ஒரு ரேண்டமாக ஏதாவது ஒரு பாப்புலேஷன் டென்சிட்டி ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டினா என்ன அர்த்தம்னா இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது வந்து என்ன அப்சர்வேஷன்ஸ் ஏதாவது ஒரு சேன் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 இல்லை 1,00,000 அப்சர்வேஷன் கூட எடுத்துக்கலாமே. ஸோ 1,00,000 அப்சர்வேஷன் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 1,00,000 அப்சர்வேஷன் குறிப்பிட்ட ஒரு டென்சிட்டி ஃபங்க்ஷனை ஃபாலோ பண்ணும் கிடையாது. என்ன டிஸ்ட்ரிபியூஷன் வேணால் இருக்கலாம். ஸோ அது வந்து நெசசரிலி ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக தான் இருக்கணும், இல்லைனா அது காஷியன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு கிடையாது. என்ன வேணால் இருக்கலாம். அதுக்கு ஒரு கிராஃப் இது மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஸோ இதை வரைஞ்சிட்டு இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து டேரெக்டாக சென்ட்ரல் லிமிட் தியரம் என்ன பண்ணுன்னு நான் டேரெக்டாக சொல்லலை. இதை சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். அப்போ தான் இதோட உங்களுக்கு எசன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். இப்போது இந்த இருக்க போகிற இந்த ரேண்டம் நம்ம எடுத்த பாப்புலேஷன் டென்சிட்டியில் நான் என்ன எடுத்துட்டேன்னா ஒரு 40 சாம்பிள்ஸாக தனித்தனியாக ரேண்டமாக எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் என்னோடய S1 இருக்கா, S1, S2, S3. ஸோ இந்த 3 சாம்பிள் இருக்குது. ஒவ்வொரு சாம்பிள்லேயும் 40 அப்சர்வேஷன்ஸ். ஸோ நம்மளோட பாப்புலேஷன் டென்சிட்டி ஃபங்க்ஷனில் அந்த இதில் ஏகப்பட்ட அப்சர்வேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த அப்சர்வேஷன்லேருந்து ஒரு 40 அப்சர்வேஷனை மட்டும் நான் தனியாக எடுத்து ஸோ அதுக்கு நான் மீன் எஸ்டிமேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது மாதிரி செகண்ட் டைமும் இன்னொரு 40 அப்சர்வேஷன் எடுத்து அதுக்கு ஒரு மீன் எஸ்டிமேட் பண்ணுறேன். அடுத்து தேர்டும் அதே மாதிரி தான் ஒரு 40 அப்சர்வேஷன் எடுத்து அதுக்கு மீன் எஸ்டிமேட் பண்ணுறேன். இது மாதிரி நான் வந்து ஒரு டைம்ஸ் எடுத்து நான் சாம்பிள் பண்ணி நான் டைம்ஸ் வந்து ஒரு சாம்பிள் மீன் கற்று வச்சிட்டேன் நான். இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, X1, X2, X3, Xm அப்படிங்கிற மாதிரி சாம்பிள் மீன் இருக்குது. ஓகே, இதுதான் இப்போ வரைக்கும் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டு இருந்த அந்த பாப்புலேஷன் டென்சிட்டி ஃபங்க்ஷன்லேருந்து பண்ண விஷயம். இப்போ நம்ம இந்த எக்ஸ்ஐலாம் இருக்குல்ல, அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது எக்ஸ்ஐ வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது. அது என்ன டிஸ்ட்ரிபியூஷன்னா சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாம்பிள் மீன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாம்பிள் மீன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கே தெரியுதா, நம்ம சாம்பிளிங் பண்ணியிருக்கோம் ரேண்டமாக. ஸோ சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனு ஆஃப் எதோடது சாம்பிள் மீன், ஏன்னா நம்ம எடுத்தது எல்லாமே சாம்பிள் மீன். ஸோ இதை தான் வந்து சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாம்பிள் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது வந்து சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாம்பிள் மீன் மூலமாக நம்ம கன்வெர்ட் பண்ணி எல்லா அப்சர்வேஷனையும் எடுத்து வச்சிட்டோம். இங்கே தான் இந்த சிஎல்டி என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. இப்போது நம்ம எடுத்துக்கிட்ட ரேண்டம் வேரியபிள் ஒரு ஃபைனைட்டாகவும் அதோட மீன் வந்து அதுக்கப்புறம் அதோட வேரியன்ஸ் நம்மளுக்கு மீன் அண்ட் வேரியன்ஸ் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஃபைனைட்டாக இருந்து அதை வந்து ஒரிஜினல் பாப்புலேஷன்லேருந்து இது மாதிரி சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாம்பிள் மீன் பண்ணி கண்டுபிடிச்சி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம சிஎல்டியில் அந்த நார்மலாக கண்டுபிடிச்ச அந்த அப்சர்வேஷன் எல்லாமே ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனான காஷியன் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணோம். எப்போ அப்படின்னா காஷியன் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணோம். அதை எப்படி எஸ்டிமேட் பண்ணுறதுன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, இந்த மீன் எல்லாவோட வேல்யூ அந்த மீன் வேல்யூ பை வேரியன்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த இது எல்லாத்துக்கும் நம்ம அந்த கண்டுபிடிச்ச அப்சர்வேஷன் இருக்குல்ல, சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன் சாம்பிள் மீன். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா ஸோ அந்த வேரியன்ஸு பை என் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்கிறது என்னென்னா நம்ம எடுத்துக்கிட்ட எவ்வளோ சாம்பிள்ஸ், இங்கே 40 சாம்பிள்ஸாக எடுக்கோமோ அந்த 40 சாம்பிள்ஸ். ஸோ இந்த எண்ணு வந்து டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, ஏன்னா இங்கே 40 நம்ம சாம்பிள் எடுத்திருக்கோம். இது மாதிரி நம்ம எவ்வளோ வேணால் எடுத்துக்கிட்டே போகலாம். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக நம்மளை வந்து காஷியன் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணிடுறோம். இப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும். சரி, இதை பண்ணுறோம், இதை ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போது உங்களுக்கு நல்லா நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஏதோ ஒரு சம்மந்தமில்லாத ஒரு எக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறத நம்ம வந்து என்ன பண்ணோன்னா சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாம்பிள் மீனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி அதிலேருந்து நம்ம வேரியன்ஸையும் அப்புறம் மீனையும் கண்டுபிடிக்கிறது மூலமாக அந்த டோட்டல் அப்சர்வேஷன்ஸையே வந்து நம்ம ஒரு காஷியன் டிஸ்ட்ரிபியூஷனாக நம்ம மாற்றிடும். இப்போ அது காஷியன் டிஸ்ட்ரிபியூஷனாக மாற்றிட்டோன்னா நம்மளுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு,
ஸோ காஷியன் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு நிறையா தெரியும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா நம்ம ஸ்டடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது மூலமாக வந்து நிறையா இன்ஃபரன்சஸை, அதுக்கப்புறம் நிறையா விஷயங்களை நம்மளால் வந்து டேரெக்டாக அதுலேருந்து இன்ஃபர் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு யூஸ் கேஸுக்கு ஒன்று சொல்லிட்டேன், ஒரு ரியல் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாமா? இங்கே நம்ம எப்பயுமே எடுக்க போகிற நார்மலான காமனான எக்ஸாம்பிள் தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் இருக்குது. ஓகே, ஹைட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஹைட்லாம் எடுத்துக்கிட்டேன். இவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு எத்தனை பேர்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா, டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். கணக்குப்படி பார்த்தா ஒரு 50 இல்லை ஒரு 5 lakh இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இருக்காங்க. ஒரு குட்டி டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கலாம். அங்கே ஒரு 5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பாப்புலேஷன் டென்சிட்டி ஃபங்க்ஷன் நான் வரைகிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ எப்படி இருக்கும் ஹைட்டுங்கிறப்போ, ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனோட ஹைட்டு நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் இந்த மீடியம் ஹைட்டில் இருக்கிறவங்களோட டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஓரளவுக்கு இதெல்லாம் வந்து ஆவரேஜாக இருக்க ஹைட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப குட்டையாக இருக்கிறவங்களும், ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களும் கம்மியாக இருப்பாங்க, ரொம்ப குட்டையாக இருக்கிறவங்களும் கம்மியாக இருப்பாங்க. ஆவரேஜாக இருக்கிறவங்க ஹைட்டு இருப்பாங்க. ஸோ இது இப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன். அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் அந்த 5 லட்சம் இருக்கிறதுல N40 அப்படிங்கிற ஒரு தனித்தனி சாம்பிள்ஸாக நான் எடுத்து அதை சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாம்பிள் மீனாக நான் மாற்றிட்டேன். ஓகே, ஸோ இங்கே எவ்வளோ தடவை எம்மு பண்ணியிருக்கேன் அப்படின்னா 22,000 எழுதியிருக்கேன். ஸோ அப்போது மொத்தமாக இதிலேருந்து நான் 5 லட்சத்துலேருந்து எவ்வளோ எடுத்திருக்கேன், 80,000 சாம்பிள்ஸ் மட்டும் நான் எடுத்து நான் வந்து இதை எஸ்டிமேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எஸ்டிமேட் பண்ணுறது மூலமாக நான் என்ன கண்டுபிடிக்க முடியும், இந்த இதோட மீனையும் இதோட வேரியன்ஸையும் எஸ்டிமேட் பண்ணிடலாம். ஸோ இதை எஸ்டிமேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு காஷியன் டிஸ்ட்ரிபியூஷனாக நம்மளால் மாற்றிக்க முடியும். அதுதான் இந்த விஷயத்துலேருந்து நம்ம கற்றுக்க போகிறது. இதை காஷியன் டிஸ்ட்ரிபியூஷனாக மாற்றிக்கிட்டோன்னா நம்ம என்ன பண்ணலாம், நார்மலி சொன்ன மாதிரி இந்த -1லேருந்து 1 இதோட +1 வரைக்கும் இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல வந்து மொத்தம் 64.2% இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இது மாதிரி நிறையா நம்மளால் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது, நிறைய டெரைவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்காலர்ஸாக இருக்கட்டும், ஸ்டாட்டிஸ்டிஷியனாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து டெரைவ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதோட கேட்சான விஷயமே. இப்போது அதில் வந்து ஒரு கன்க்ளூஷனாக நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ரேண்டம் வேரியபிள், என்ன ரேண்டம் வேரியபிள் வேணால் எடுத்துக்கலாம், எடுத்துட்டு அதோட மீனையும் வேரியன்ஸையும் நம்ம வந்து சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாம்பிள் மீன்லேருந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மொத்தமாக அந்த பாப்புலேஷன் டென்சிட்டி ஃபங்க்ஷன்லேருந்து எஸ்டிமேட் பண்ணாமல், ஸோ வெறுமனா வந்து அந்த சாம்பிளிங் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாம்பிள் மீன்லேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த சென்ட்ரல் லிமிட் தியரம் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலை, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இருக்கும், அதில் மெசேஜ் பண்ணுங்கள். நானே பர்சனலாக அதை வந்து நான் மெசேஜ் செக் பண்ணுவேன், அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறாங்க, பட் அவங்களுக்கு இங்கிலீஷில் கற்றுக்க முடியாது, தமிழில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரியர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான விஷயம், கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற கண்டென்ட் உங்ககிட்ட வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.